Hi genius. So today நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுகன்யா சம்ருதி யோஜனா. சுகன்யா சம்ருதி யோஜனானா என்னது அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் அல்லது செல்வமகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்துல இயர்லி வந்து உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 8.2% வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எந்த ஸ்கீம்லையுமே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தது கிடையாது. மினிமமாக நீங்கள் இயர்லி வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மினிமமாக பே பண்ணிக்கலாம் அப்படின்னா 250 வந்து பே பண்ணிக்கலாம். மேக்ஸிமமாக வந்து 1.5 லேக் வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். இதை பே பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ இயர்லி வந்து ஒரு 1 லேக் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை டைம் வேணால் இப்போ உங்கள் கையில் ஒரு 1000 இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 நீங்கள் போய் பே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த 1 லேக்கை அந்த ஒரு இயரில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால உங்களுக்கு வந்து இதில் வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து 10 வயசுக்குள்ளே இருக்கும்போது இந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு 21 இயர்ஸ் ஆகும்போது இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியாக உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு வந்து இடையில வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா 10th பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 50% அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இது வந்து என்னன்னா ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ தான். ஏடிசி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்து என்னன்னா இது வந்து ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ரீ தான். இந்த அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது. ஓகேவா? உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இன்றைக்கே போய் இந்த ஸ்கீமை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லோ இல்லை பேங்க்லேயோ எங்கேயோ போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸ்லையும் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து டே 2ல் இருக்கோம். நம்மளே 90 டேஸ் பிளானில் வந்து நம்ம இப்போ வந்து டே 2ல் வந்து இருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வந்து இங்கிலீஷ் ஸ்பீட் டெஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டக்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட ரிலேட்டட் வீடியோஸில் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏன் கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் டைமிங் வந்து ஓடிட்டே இருக்கும். நான் இந்த என்னோட வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் கூடயே சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்போ தான் உங்களுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து எந்த அளவில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.